எங்கடா பாக்கா? ஓ மை காட், அங்கே நிற்கிறேன். எதாடா போகணும்? அவர் யார் ஐயா? அவங்களோட அப்பாவா? ஓகே, வணக்கம் அப்பா. என்ன மாதிரிக்கிய இங்கே தானே அக்கா நீங்கள் இருந்து வாழ்கிறீங்கண்ணா? ஓகே, பாப்பா ஒரு கால். லைட் இல்லை, கரண்ட் ஒன்றும் இல்லை. ஒரு தரம் வந்து பார்த்து இல்லைடாங்கண்ணா, ஒரு வரும்பர் இல்லைடாங்கண்ணா, ஒரு வரும்பரையும் இல்லை பார்க்க. நான் அரைவாசி உங்களுக்கு நான் கால் பண்ணி வச்சதே வந்து நான் என்னதுக்காக வேண்டி எனக்கு சாப்பிட வசதி. இப்போ உங்கள்கிட்ட செலவு கையில் எவ்வளோ காசு இருக்குது? காசு ஒரு ரூபாயும் இல்லைங்கண்ணா என்கிட்ட. என்னத்தை கேட்குறீங்க? இந்த நிலைமையை பார்த்து ஒரு ரூபா காசு கூடிய என்கிட்ட இல்லை. மட்டும் இந்த பள்ளி பிள்ளைகளுக்கு பள்ளி உடுப்பு இல்லை, இந்த தைப்பங்களுக்கு உடுப்பு இல்லைங்கண்ணா, ஒன்றும் இல்லை. எல்லாரும் எடுத்து தாங்க இவங்க கவலைப்பட்டு போயிருக்கிறாங்க. நிலைமை யார்கிட்டையா சொல்கிறேன்? உங்கள்கிட்ட சொல்லணும், வேறு யார்கிட்ட நான் சொல்கிறேன்? அதான் நான் சொல்கிறேன், உங்கள்கிட்ட வேறு ஒருத்தட்ட நான் சொல்லலை. அந்த பிள்ளை தமிழ் நிறைய உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன் ஐயா. ஐயாவுக்கு வந்துட்டு எந்த விதமான வருத்தமும் இல்லையா உடம்பில். ஆனால் சத்தான சாப்பாடுகள் சாப்பிடாத காரணத்தாக வந்து ஐயா வந்து கோலம் போயிட்டு மாதிரி சொல்கிறாரு. காடுங்க பெருசாக ஒன்று பண்ணால் மை செல்ஃப் சொல்லி காடுங்க இங்கிலீஷில் ஒரு 5-6 வசனம். மை நேம் இஸ் ஜதுஷியா. ஓகே, வெரி குட். அங்கால இலவச கல்வின்ற சந்தை யாரு? குகதாசனா? அப்போ நீ சொல்லுவா உங்கள் கட்டிக்காரியா? சொல்லு தங்கச்சி. அரசாங்கமோ பாத்தி ஐயாவுக்கு தெரிஞ்சுக்குது இல்லை. ஆனால் இந்த பிள்ளைகளுக்கு வந்து பாருங்க வந்து படிக்கிறதுக்கான ஆர்வம் இருக்குது. ஆனால் வந்து அதை செய்கிறதுக்கான போதுமான வசதி இல்லாமல் இருக்குதுண்ணே. இங்கே தச்சு கொடுத்துட்டீங்க. இந்த பேக்கை பாருங்க வந்து எவ்வளவு கொடுமையாக இருக்குன்னு சொல்லி. இங்கே இந்த my favorite color is Yadushika. My favorite color is Yadushika. My favorite food is Yadumika. அது சரி, என்ன பிள்ளைங்கள எப்படி அந்த அடுப்பு அந்த மீசகர் நெருப்பு வந்து ஊற்றி திரிக்க நல்லா கொஞ்சம் ஊதுவேன். நீங்கள் அடுப்புக்கு தலையை ஜூரியல் உலக. அனைவருக்கும் வணக்கம். நான் கிருஷ்ணா. இப்போ எங்கே நிற்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையில் மட்டக்களப்பு மாவட்டம் கிரான் சின்னபம்பன்ற இடத்துக்கு வந்திருக்கோம். ஸோ இன்றைய காலையில் நாங்கள் எழும்பும்போது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் சரியான மாதிரிக்கு மழை. அப்போ நிறைய கோல் வந்துருந்துச்சு. பார்த்திங்கன்னு சொன்னால் வாழைச்சேனை, கிரான், அப்புறம் வந்து உன்னிச்சை, கொக்கடிச்சோல் எல்லா இடத்துலேருந்தும் வந்து கோல் பண்ணியிருந்தாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ லாஸ்ட்டாக நாங்கள் ஒரு அட்டம் பண்ண கோல் வந்துட்டு கிரான்லேருந்து எடுத்துருந்தாங்க வந்து. அப்போ அன்றைக்கு நாங்கள் அந்த அம்மா சந்திக்க போயிருந்தோம் தானே, அதே இடத்துலேருந்து கொஞ்சம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு அக்கா ஒருத்தவங்க வந்து எடுத்துருந்தாங்க. அப்போ நான் வந்து கேட்டிருந்தேன் என்ன பிரச்சனை சொல்லுங்கள் அப்படின்றப்ப வந்து 3 பிள்ளையோடைய சரியான சின்ன வீடு, பயங்கரமான மழை, சரியான கஷ்டம், அவருக்கும் வந்துட்டு வேலை இல்லை, சம்திங் ஏதோ முதல்ல கடிச்சதோ அந்த மாதிரி ஏதோ ஒரு ரீசன் சொல்லியிருந்தாங்க. அப்போ நான் யோசிச்சு வந்து யானை அடித்த மாதிரி வந்துட்டு ஒரு காரணம் சொல்லியிருந்தாங்க வந்து அவருக்குமே வேலை இல்லைன்ற மாதிரி. அப்போ வந்து நான் சொல்லியிருந்தேன் சரி எப்போ இருக்கா நீங்கள் வாட்ஸ்அப்பில் உங்களோட அந்த வீட்டு படத்தை அனுப்புங்க பார்ப்போம் அப்படின்றப்ப வந்துட்டு அனுப்பியிருந்தாங்க. உண்மையிலே வந்து பார்க்க கஷ்டமாக இருந்துச்சு. அப்போ நான் யோசித்தேன் ஓகே நாங்கள் வந்துட்டு அந்த ஏரியாவுக்கு வந்துட்டு உதவி செஞ்சது குறைவு தானே, ஒருக்கா போயிட்டு பார்ப்போம், மழை வேறு எங்களுக்குமே வந்துட்டு ஒரு புது ஏரியாவுக்கு போன மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் சொல்லியிருந்தேன். சரியாக்கா நாங்கள் ஒரு டைம் போல் வந்து அடிப்போம், நீங்கள் வந்து இடத்த காட்டுங்க அப்படின்னு சொல்லி. இப்போ நாங்கள் வந்து சரியான நேரம் 1:30 அப்போ வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அக்கா வந்து எங்களை கூட்டுறக்காண்டி ஒரு இட ரோட்டு வரைக்கும் வந்துருந்தா. ஸோ வார வழியெல்லாம் பார்த்திங்கன்னு சொன்னால் களுவாஞ்சிக்குடியிலேருந்து கிரான் வரைக்குமே வந்து ரோட்டெல்லாம் சரியான மாதிரிக்கு வெள்ளம், பயங்கர கஷ்டப்பட்டு தான் நாங்கள் இந்த இடத்துக்கு வந்தோம். இப்போட வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நான் அக்காண்ட வீட்டுக்கிட்ட போகலை, முன்னுக்குள்ளே ஒரு காணிக்கிட்டே இருந்தால் வந்து நாங்கள் கதைச்சி கொண்டுங்க. பார்த்திங்கன்னு சொன்னால் வந்து எங்களுடைய காரை கூட வந்துட்டு கொண்டு போக முடியாத ஒரு நிலைமை வந்து ஒரு காணிக்குள்ளே விட்டுட்டு தான் வந்து நாங்கள் இப்போ போக போகிறோம் சார் தானே. ஸோ இந்த அக்கா அதில் வந்து எங்கடா போயிட்டா அக்கா வந்துட்டு எங்களுக்காண்டி வெயிட் பண்ணி கொண்டு நிற்கிறா வந்துட்டு எங்களை
தங்களோட வீட்டை வந்து கூட்டிக்கிட்டு போயிட்டு தங்களுடைய ஒரு நிலைமையை சொல்கிறதுக்கு உண்மையிலே வந்துட்டு ஒரு புதுவிதமான ஒரு இடத்துக்கு வந்து வந்தது சந்தோஷம். நாங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டுக்கு அக்காண்ட வீட்டை போயிட்டு வந்துட்டு அக்காவுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குன்றதை பார்த்து இந்த மழை டைமில் வந்துட்டு எங்களால் முடிஞ்ச ஒரு சிறிய உதவியை செய்யலாம். கண்டிப்பாக நான் நினைக்கிறேன் ஃப்யூச்சரில் இன்னும் இந்த ஏரியாவுக்கு நிறைய உதவிகள் செய்ய வேண்டி வரும் என்று நான் நினைக்கிறேன். முடிஞ்சால் கடவுளுக்கு சித்தமான கண்டிப்பாக செய்யலாம் சார் தானே. நாங்கள் இப்போ வந்துட்டு அக்காண்ட வீட்டை போயிட்டு அக்காண்ட நிலைமையை பார்க்கலாம். அதுக்கு முன்னே எங்களுடைய சேனலுக்கு யாராச்சும் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அது வந்து எங்களுக்கு ஒரு வகையில் சப்போர்ட்டாக இருக்கும். இன்னும் இப்படியாக இருக்கக்கூடிய நிறைய மக்களுக்கு வந்துட்டு உதவிகளை செய்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிக்கொண்டு இப்போ நாங்கள் வந்து அக்காண்ட வீட்டை போயிட்டு பார்ப்போம் சார் தானே. இப்போ நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும், இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய வீடுகளை வந்து எல்லாமே வந்து ஒரு குடிசை வீடுகளாக தான் வந்து காட்சி அளிக்கிறாங்க. அதில் ஒரு பிள்ளை போகுது, ஜூம் பண்ணி காட்டுங்க. எங்கடா பார்க்க? ஓ மை காட், அங்கே நிற்கிறேன். எதாவது போகணுவா? ஆ ஏரியா குனிஞ்சா போகணும். கடவுளே, ஐயோ அப்ப என்னடாப்பா இது? எக்ஸசைஸ் நெல்லம் தானே, ஆனால் என்னண்டு அதுக்கிடையில் போகணும்? ஆ அதுதான்டாப்பா. சரி, அங்கே வர்றாப்பா. எல்லாம் எல்லாம் அப்படி தான்டாப்பா. இப்போ எனக்கு என்ன பயமண்டா, ஒரு வீட்டை வந்துட்டு நான் உதவி செஞ்சுட்டு போனால் மற்ற வீட்டுக்காரர் வந்து பாவம் இல்லை பார்ப்பேன். நாங்கள் முடிஞ்சால் ஃப்யூச்சரில் ஒரு நிவாரணங்களை அரேஞ்ச் பண்ணலாம் இந்த ஏரியாவுக்கு. இந்த எல்லா வீடுகளும் அதே மாதிரி தான் இருக்குது பார்த்தியோ. என்னடா இப்போ இதை பார்த்தா ஒரு காடு மாதிரி இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கங்கே குடிசை போட்டு வந்து மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த அதில் ஒரு தம்பி ஒரு கண்டுட்டு ஓடுறான். சரி, ஓகே, வாங்க பார்ப்போம் அக்காண்ட நிலைமையை பார்ப்போம். அக்கா, எதக்கா உங்களோட வீடு இதுதானா? என்ன இண்டே காலை பெஞ்ச மழைக்கு தானே இந்த வெள்ளம்? ஒரு கொஞ்ச நாள் பெஞ்சோன்னா இருக்கு என்ன? ஓகே தம்பியா, என்ன பேருடா? கயனா? அதே அடிக்கிற மாதிரி சொல்கிறேன், சிரிச்சோன்னு சொல்ல முடியா? ஆ பா, அவர் யார் ஐயா? அவங்களோட அப்பாவா? ஓகே, வணக்கம்ப்பா. என்ன மாதிரிக்கு? ஆ ஸோ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இவங்க தான் வந்து நாங்கள் முதல்ல உங்களுக்கு சொன்ன அக்கா. இவங்க தான் வந்து காலையில் கால் பண்ணியிருந்தாங்க, ஒரு அண்ணா மூலமாக நம்பர் எடுத்தேன்னு சொல்லி. எல்லாருக்குமே வணக்கம். சரிதானே. இப்போ எல்லாருமே வந்து கஷ்டமாக தான் இருக்குது, எல்லா நிலைமையை பார்த்தாலும் கஷ்டமாக தான் இருக்குது. இந்த மகளுவே இவங்கிட்ட வர போறேன், அந்த பிள்ளைல பாக்குறேன். அங்கே இருக்குது வரம் போட்டிருக்கேன் உங்களுக்கா? வரம் போட்டிருக்கேன் எனக்கு என்ன இப்போ நீங்கள் இவருக்கு ஒரு மகள் இருக்குன்னு சொல்கிறீங்க, உங்களுக்கு சவரம் தான் அது. அதுதான் உங்களோட தங்கச்சின்னு சொல்கிறானே, அவர்கிட்ட மகள்னு சொல்கிறத விட. ஓகே, தங்கச்சி என்ன பேர் அப்போ? ஆ மஞ்சள் பூசிக்க உங்களோட முகத்துக்கா? ஏன்? ஆ ஆ சரி, ஓகே, சந்தோஷம்மா. என்ன பேர் சொன்னீங்க? யதுமிகா. ஓகே, ஐயாக்கு என்ன பேர்? பூவால பூவால பிள்ளையா? ஓகே, தம்பிக்கு கயனான்னு சொன்னேன். என்ன தங்கச்சிக்கு என்ன பேர்? யதுஷியா. அக்காவுக்கு என்ன பேர்? சுதாநாயகி. ஓகே, அப்போ நாங்கள் வந்து இப்போ அக்காவோட கதைப்போம். சரி தானே. எனக்கு வந்து இருந்து கதைக்கக்கூடிய மாதிரி வசதிகள் இல்லை. சரி வாங்க ஒருக்கா பார்ப்போம் உள்ளுக்கும். சரி, நாங்கள் வந்து இப்போ அக்காவோட கதைக்கிறதுக்கு முன்னே அக்கா இந்த வீட்டு இருக்கா பார்ப்போம். சரி தானே. அப்போ இங்கே தானே அக்கா நீங்கள் இருந்து வாழ்றீங்கன்னா? ஓகே, பார்ப்போம் ஒரு கால். லைட் இல்லை, கரண்ட் ஒன்றும் இல்லையா? கரண்ட் இருக்கையா? அந்த இருக்குது, வெளிச்சம் காணாமல் இருக்குது. ஓகே, அப்போ இதெல்லாம் வச்சு நீங்கள் சமைக்கிறீங்களா? சமைக்கிறேன். ஓகே,
சமைக்கிற சாப்பிட்ற முழுதும் இதுக்குள்ள தானங்களுக்கு வெளியால அப்ப இப்ப வீட்டுக்குள்ள வெள்ளம் பூந்தா இதுவும் சரி ஒன்றும் இல்லையா ஒரு பாதுகாப்பு ஒன்றும் இல்லை எங்களுக்கு அதுதானே பிள்ளைகளே இரவையில வச்சு திரிக்கிறதே பூச்சி வட்டைக்கு பயத்துல வச்சு திரிக்கிறோம் அதுதானே என்ன வெள்ளத்தோட பாம்பு வரும் பாம்பு வரும் பூச்சி வரும் இவ்வளவு பிரச்சனை இரவையில படுக்கிறதுக்கு படுக்கிறல்ல என்ன நடக்குதோ விட நடக்குதோன்றது படுக்கிற பிள்ளைகளை வச்சுட்டு அது ஒரு பக்கம் கஷ்ட நிலம் ஒரு பக்கம் ஒன்றாலையும் எங்களுக்கு ஒரு இது இல்லாத நிலையில இருக்கிறோம் பாருங்க அப்ப அக்கா வந்து இதுல வச்சு நீங்க சமைக்கிறீங்க ஓமையா அது வந்து உள்ளுக்கு படுக்கையா இது ஐயா இதுக்குலாம் பிள்ளைகளை போட்டு படுக்கிறேன் பாருங்க வந்து அதுல நான் காட்டேன் அந்த பொம்பளை பிள்ளைகள் அந்த ஒரு சின்ன தம்பி அப்புறம் அந்த அக்கா கூட அவருங்கக்கா அவரையா இன்றைக்கு ஒன்றும் இல்லையா தம்பி அவங்களோட அண்ணங்காரன் வந்து ஏற்றிட்டு போறாரு வேலைக்கா வேலைக்கு இல்லை எதையும் கொடுத்து அனுப்பும் சொல்லி கொண்டு போறாரு எதுவும் சாப்பாடு சாமான் சாப்பாடு சாமான் இன்றைக்கு ஒன்றும் இல்லை வேலை போறவர் அவர் ஒன்றும் போறலையா அவரு என்ன நடந்தது அவருக்கு யானை அடிச்சது யானை அடிச்சு இந்த காலையில அவருக்கு அவர் நீங்க மறைச்சு வச்சிருந்துக்கலாம் நான் வரேன் தெரிஞ்சிருந்தேன் எனக்கு தெரியாது நான் வரேன் தெரியாது தெரியாது எனக்கு சரி பரவாயில்ல அது என்னது அது என்ன அறையாது அது ஒரு சாமி அறையா சுவாமி அறையா ஓகே அது சாமியாரமாய் தானே யாருக்கு பார்த்தா தானே உங்களுக்கு என்ன இதை வச்சு கும்பிடுறான் அப்படியான நிலையில இருக்கேன்னாங்க கண்டிப்பா சாமியார் என்னொன்று வேணும் தானே வந்து சரி அது பிரச்சனை இல்லைக்கா இப்போ என்னன்னு சொன்னா இப்போ நீங்க இதுக்கேந்து வாழ்றீங்க இந்த கரண்ட் ரோல் பிளக்லாம் வந்து கீழே வச்சுக்கிறீங்க மழையெல்லாம் பூந்தா சரியான மாதிரி ஆபத்து சரியான கவனமே இருக்கணும் சரிதானே என்ன கஷ்ட நிலையில இருந்து வாழ்றோம்னு பாருங்க ஐயா வேற ஒன்று என்ன தெரிந்தும் இப்படியா இருந்து வாழ்றதுக்கு ஒரு சாப்பிடக்கூடிய வழி இல்லாத நிலையில நான் இருக்கிறேனியா அதுதான் எனக்கு கவலையா இருக்குது எனக்கு கொஞ்சம் சரி கிட்டுவாங்க வழியில இருந்து கதை பண்ணாங்க மேலே வந்து கஷ்டமாக இருக்குது நான் இண்டே தான் வந்து இப்படி ஒரு இடத்துக்கு வந்திருக்கேன் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கிராமமே வந்து வெள்ளத்துக்குள்ளே வந்து தத்தளிக்கிறாங்க கிழக்கெல்லாம் தான் நீ சரி அக்கா இதில் வாங்க அக்கா சரி அப்போ நீங்கள் சொல்லுங்க அக்கா வந்து இப்போ நீங்கள் எவ்வளோ காலமாக இங்கே இருந்து வாழ்கிறீங்க நானே இப்போ வந்து இப்போ ஒரு 15-16 வருஷமா போகும் 15-16 வருஷமே அதுக்கு முதல்ல அங்கே இருந்தீங்க நாங்கள் வயலுக்குள்ள இருந்தோம் நாங்கள் வயலுக்குள்ளே தான் இருந்தோம் நாங்கள் வயலுக்குள்ளே வீடு போட்டு இருந்தீங்க அதுக்கு பிறகு தான் இங்கே வந்தீங்க இது என்ன உங்களை பிள்ளைகளை வச்சிருக்கலாம் படிப்பு இங்கே வந்தால் தான் பிள்ளைகளை படிப்பிக்கலாம் எந்த ஸ்கூலில் படிக்கணும் பிள்ளை எல்லாரும் இந்த மத்திய கல்லூரி கல்லூரியில் படிக்கணும் என்ன ஓகே அப்போ உங்களோட வருமானங்கள் செலவுகள் அப்படி போகுது வருமானம் ஒன்றும் இல்லை இடியப்பம் விற்கிற அதுகளை தான் வச்சுட்டு பிள்ளைகளுக்கு இடியப்பம் வச்சு விற்கிற நீங்களா எங்கே விற்கிற நீங்கள் நான் அந்த ஆக்களுக்கு தான் பக்கத்தில் இருக்கோம் இல்லை நாங்கள் வந்து இப்போ வெளியில் வெளியில் அப்படி கொடுக்குறதுக்கு நட்ட வசதி இல்லையா இப்போ 100 ரூபா போகிற அப்படி இந்த ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைகள் வந்து கேட்டா வச்சு கொடுக்குற அதுகள் தான் காசு அதுகளை வச்சுட்டு தான் நான் இது செய்கிறேன் சரி இப்போ வந்து இப்போ நார்மலாக இப்போ இந்த கிரான் சைடு வந்து முக்கியமாக இந்த சின்ன வம்படி வந்து இவ்வளோ வெள்ளத்தால வந்து இவ்வளோ பிரச்சனையாக தானே ஒருத்தர் வந்து பார்த்து உதவி இல்லைடாங்கண்ணா ஒரு வரும்பர் இல்லைடாங்கண்ணா ஒரு வரும்பரையும் இல்லை பார்க்க நான் அரைவாசி உங்களுக்கு நான் கால் பண்ணி வச்சதே வந்து நான் என்னதுக்காக வேண்டி எனக்கு சாப்பிட வசதி இல்லை இன்றைக்கு செஞ்சா நாளைக்கு இல்லை இப்படியா நிலையில் இருக்குது எனக்கு அதற்காக வேண்டி தான் நான் உங்களுக்கு அரைவாசி நான் கோல் எடுத்து நான் உங்களோட தொடர்பு கொண்டேன் நான் இப்போ வந்துக்கா சாப்பிட வசதி இல்லைன்றே கொள்ள இப்போ இந்த வெள்ளத்தால அப்படி பிரச்சனை இல்லாட்டி நார்மலாகவே உங்களோட வாழ்க்கை எங்களோட வாழ்க்கை நோம்பலா எப்படியே போய் கொண்டிருக்கே ஐயா அந்த என்னன்னு சொன்னா இப்ப என்ன சொன்னா ஸ்கூல் இல்லை அந்த வியாபாரம் இல்லைன்ற பிள்ளைகளுக்கு அதை வித்தா தானே இந்த பிள்ளைகள படிப்பிச்சில அதெல்லாம் நடக்குறா இப்ப அதுவும் இல்லை எனக்கு இப்போ ஒரு கொஞ்ச நாள் என்னண்டு நீங்க சமாளிக்கிறீங்க செலவுகளுக்கு எல்லாம் என்னண்டா தங்கச்சாக்கள் தார இருந்து போட்டு இவங்க அவற்ற அம்மாக்கள் எதுவும் தார தம்பிமார் எதுவும் தார அப்படித்தான் எங்கட ஜீவியம் போய் கொண்டிருக்குது எத்தனை சவரங்களுக்காக எனக்கு நாங்கள் எல்லாம் 6 பேர் ஐயா நீங்கள் 6 பேர் வாங்கி இருக்கா மற்றவங்க அந்த அகுபாபு இவங்க தான் எல்லாரும் கூட சொந்த தான் தங்கச்சாக்கள் தான் ஓகே அவருக்கு எத்தனை சவரங்க அவருக்கு 4 பேர் 4 சவரங்க இப்போ ஆட்டு பக்கத்தால் உங்களுக்கு ஒரு சின்ன உதவி என்றாலும் கிடைக்கிறேன்னு சொன்னா அவற்ற பக்கத்தாலும் கிடைக்கிறேன் ஒன்றும் இல்லையா எங்கட பக்கத்தால ஒன்றும் இல்லை எல்லாரும் அதே நிலைமையில இருக்கிறேன் நாங்க பக்கத்துல சில நேரங்கள் அரிசி இல்லைன்னு சொன்னா இன்னும் காய்ச்சி எடுத்து ஆக்குங்க அப்படின்னு சொல்லி தருங்கள் வேற இல்லைன்னு சொன்னா எங்கட அவங்க தான் மாமி தான் அனுப்புறேன் உங்களோட அவருக்கு வந்துட்டு இப்போ யானை அடிச்சான்னு சொல்லக்குள்ள எங்கே வச்சது நடந்தது இது வந்து வயலுக்குள்ள அது எவ்வளோ தூரம் இங்கே அது யாது தூரம் விடமாப்பா அது எனக்கு இடம் கோங்கன்னு சொல்லி இப்போ யானை அடிச்சான்னு சொல்லி இப்போ அவருக்கு என்ன பிரச்சனை உடம்புல அவருக்கு கால் தாயிலையா காலையில் என்ன வேலை செஞ்சுட்டு முதல்ல என்ன கூலிக்கு தான் காவல் பார்க்க போற வெள்ளாம யானை காவல் இப்போ அது போகிற இல்லை ஒன்றுக்கும் போகிறதில்ல இப்போ ஒரு இதுவும் இல்லை எந்த நிலைமை வந்து இப்போ என்னால தான் கண்ட்ரோல் ஆகி இருந்தது இப்போ அதுவும் இல்லை எனக்கு இப்போ அதுவும் இல்லாதான் கேட்டு பாருங்க சரி இப்போ நீங்கள் என்ன இப்போ தற்சமயம் என்னண்டா இப்போ சமாளிக்கிறீங்க இப்போ தற்சமயம் என்ன இப்படி தான் அவங்க உதவி 2 கொத்து அரிசி 1 கொத்து அரிசி சாமான வேற காட்டுவாங்க சரி இப்போ அரிசி அவங்க தருவாங்க அப்போ கறிகளுக்கெல்லாம் கறி எல்லாமே இந்த முருங்கையில் அது இதை போட்டு சமாளிச்சுட்டு இருக்கிறோம் சமுத்தி காசு எடுத்துட்டு சாப்பிட்டுட்டு இருந்தேன் நான் இப்போ சமுத்தியும் இல்லை எனக்கு அந்த
சமுத்தியிலே அந்த கியூஆர் வந்து நாடி இப்போ கியூஆர் வந்து பார்த்ததால கியூஆர் வந்து பார்த்து வேற ஒரு ஆளுக்கு செஞ்சு கொடுத்தாங்கன்ட்டு கியூஆர் செஞ்சு அதில் எனக்கு பிள்ளை அதில் அந்த காசும் இல்லை எனக்கு அது நீங்கள் கதைக்கலையா கதைக்கு டிஎஸ் ஆஃபீஸில் எல்லாம் செஞ்சிருக்கோம் என்ன அவங்க நான் திருப்பி மேல்முறைப்பாடு போட்டிருக்காங்க எல்லாம் செஞ்சிருக்காங்க இப்போ அதுவும் கிடைக்காது இப்போ அது என்னண்டு தெரியாயா அப்போ இப்போ வந்து இன்றைக்கு மதியம் என்ன சமைக்க போகிறீங்க இப்போ இன்றைக்கு மதியம் என்ன சோறாக்கி வச்சிருக்கேன் கறி ஒன்றும் இல்லை போனவர் வந்தா தான் என் பிள்ளைகளுக்கு அது இப்போ அவர் என்ன கறி எடுக்க போயிட்டாரா ஓ அவங்க போயிருக்காரு அண்ணங்காரன் வந்து ஏற்றிட்டு போனார் ஒன்று மில்லன்ட்டு சொன்னேன் சொல்லத்தானே இப்போ எங்கிட்ட போயிருக்காரு இப்போ உங்கள்கிட்ட செலவு கையில் எவ்வளோ காசு இருக்குது காசு ஒரு ரூபாயும் இல்லை கண்ணா என்கிட்ட என்னத்தை கேட்குறீங்க இந்த நிலைமையை பார்த்து ஒரு ரூபா காசு கூடிய என்கிட்ட இல்லை இல்லை ஒரு ரூபா இல்லைன்னு எனக்கு தெரியும் ஆனால் அது வந்து நீங்கள் சொன்னால் தானே வந்து பார்க்குறவங்களுக்கு நான் ஐயாவே உங்களுக்கு காலையில் நேற்று வச்சு அடிக்கிறேன் என்ன செய்கிறேன் இன்றைக்கு கோல் எடுத்தால் தான் உங்களுக்கு நாளைக்கு ஏதோ எனக்கு கிடைக்கும் என்ற பிள்ளைகளுக்கு தான் உங்களுக்கு அரைவாசி நான் கோல் அடித்தேன் நான் சரி இப்போ நாங்கள் வந்து உங்களுக்கு என்ன உதவி செஞ்சிடணும்னு விரும்புகிறீங்க நீங்கள் எனக்கு ஐயா எனக்கு ஒரு தொழில் கொண்ட தாங்கோ மற்றது சாப்பாடு செலவுக்கு எனக்கு தொழிலுக்கு என்ன கேட்குறீங்க தொழிலுக்கு ஒரு தையல் அது இதுக்கு தந்தேன் நான் தையல் தெரியுமா என்னென்ன தைப்பீங்க சட்டை தைப்பேன் இது நீங்கள் தைச்ச சட்டையா ஓமையா மிஷினங்கள் தங்கச்சிட்ட இருக்குதா மிஷின் ஓகே தங்கச்சிக்கு தையல் தெரியுமா அவளுக்கு தெரியா அப்போ நீங்கள் அந்த மிஷினை வாங்குறானே மிஷின் வாங்க என்னோட காசு பண்ணுவேன் என்னையா நீங்க தங்கச்சிட்ட மிஷினை வாங்குறானே அவங்க தருவாங்களா அப்போ சும்மா வச்சுருந்து என்ன இது சும்மா என்னையா நீங்க கேட்குற கேள்வி எனக்கிட்ட இல்லைக்கா இப்போ நான் என்ன கேட்டா இப்போ உங்களோட சொந்த தங்கச்சி தானே நான் அவகிட்ட துணியல் வாங்கினா தச்சு தாக்காண்டா தச்சு கொடுக்குறேன் அதுக்காண்டி அவங்களுக்கு வச்சிருக்காங்க இப்போ நான் வெட்டி பார்க்குறதா பார்க்குறாங்க தங்கச்சிக்கு எங்களை மிஷின் நிறுவனம் கொடுத்தா நிறுவனம் டிஎஸ் ஆஃபீஸால கொடுத்தா அந்த நிறுவனம் அவாக்கு எப்படி கொடுத்தது அவருக்கு ஏலாதையா என்ன வேலை அவருக்கு என்ன ஆக்சிடென்ட் பட்டு இந்த கையேல அவருக்கு அப்போ இப்போ கூட அவருக்கும் காலையில் 15 அடிக்கலா 15 அடிக்கலா எடுக்கலாம் கேட்டேன் நான் என்ன சொல்லி இன்னும் அதுக்குரிய இது வரலையா தங்கச்சிட்ட எந்த மிஷின் இருக்குது பெரிய மிஷினா சின்ன மிஷின் சின்ன மிஷின் ஓகே சின்ன மிஷின் இப்போ வந்து உங்களுக்கு தையல் மிஷின் நாங்கள் எடுத்தோம்னா நீங்கள் இதுக்கு வச்சு தைப்பீங்களா ஓமையா இதுக்கு வச்சு நான் தைப்பேன் தைச்சு என்ன மாதிரி ஓடலாம் ஓடரை நாங்கள் கொண்டு வருவாங்க தைக்கிறதுக்கு என்கிட்ட உங்களுக்கு தெரிஞ்சது வட்டாரத்துக்குள்ள இதுக்குள்ள இருக்கிறாங்க தெரியுமா இல்லை நீங்கள் தைப்பீங்க தெரியும் ஓகே என்ன சொன்னால் தையல் மிஷின் இருந்தால் உங்களுக்கு சப்போர்ட் ஆகி இந்தவங்கிட்ட சட்டையெல்லாம் நான் தானே மிஷின் தச்சு எடுக்கிறேன் பார்க்க தெரியுது கொஞ்சம் பிள்ளைகள் இருக்குது பிள்ளைகள் கண்ட நீங்க நீங்கள் தைச்சிங்கன்னு பிள்ளைங்க சட்டையை பார்த்தா சரியாக்கா இப்போ வந்து மழை வர போது போல இருக்குது சரிதானே இப்போ நாங்கள் வந்து உங்களுக்கு இப்போ நீங்கள் வாழ்வாரத்துக்காண்டி தையல் மிஷின் கேட்குறீங்க அது இப்போ வந்து இப்போ செலவு சாப்பாட்டுக்குன்னு சொல்லி கேட்குறீங்க சரி வேறு சாப்பாட்டுக்கு ஒன்றுக்கு மற்ற இந்த பிள்ளைகளுக்கு பள்ளி உடுப்பில்லை இந்த தைப்பொங்கலுக்கு உடுப்பு இல்லை கண்ணா ஒன்றும் இல்லை எல்லாரும் எடுத்து தாங்க இவங்க கவலைப்பட்டு போய் இருக்கிறாங்க எப்போ தைப்பொங்கல் 15 14 என்ன 14 ரெண்டு கத்தி 10 டேட் எழுந்ததுயா 10 உடுப்பு ஒரு தருக்கும் எடுக்க யாராக கவலைப்படுறாங்க உடுப்பு இல்லையா அவங்க அண்ணையா வாங்க 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 அதுக்குள்ள பிள்ளையாட்டம் பண்ணி தையா எனக்கிட்ட ஒரு வசதியும் இல்லை என்ன செய்யுது நல்லெண்ணெய் கூடி வாங்கி கொடுக்குறதுக்கு வசதி இல்லாத நிலையில இருக்கிறேன் சொல்லுங்க அது நல்ல விஷயம் தான் நல்லெண்ணெய் கூட முட்டை கூட வாங்கி கொடுக்குறதுக்கு வசதி இல்லாம இருக்கிறேன் ஐயா நான் எந்த சகோதரம் போல நான் உங்ககிட்ட கதைக்கிறேன் வேற ஒருத்தர் நான் உங்ககிட்ட கதைச்சா தான் எனக்குரிய தீர்வு கிடைக்குமன்றதுக்காக வேண்டி நான் சொல்றேன் நீங்கள் மட்டும் இல்லையாக்கா இப்போ இதே நிலைமையில வந்து நிறைய பேர் இருக்கணும் சரிதானே இப்போ காலமே என்ன சாப்பாடுங்க பிள்ளைகளுக்கு காலமையா தண்ணி சோறு கொஞ்சம் கிடந்தது கரைச்சி கொடுத்தேன் அதான் அந்த வேலையாம சும்மா சொல்றா கஷ்டம் இல்லையா இல்ல இந்த நிலைமையை பார்த்து நீங்க எப்படி கேட்குறீங்களே ஐயா இல்ல சில பேர் சும்மா சொல்றானே வெம்பலா இருக்கட்டும்னு சொல்லி அதுக்கு இவக்கு குடுக்கல அந்த சாப்பாடு அவக்கு சூடு காட்டி போட்டு முட்டை உண்டு நாட்டு முட்டை இருந்து பொரிச்சு கொடுத்தேன் நான் சூடு காட்டி போட்டு நாட்டு முட்டை இருக்கு அவரு நாட்டு முட்டை இல்லையா 2 முட்டை நேற்று அப்பா தான் வாங்கி கொண்டு தந்த வேறு எவ்வளவு போகுது நாட்டு முட்டை உண்டு 65 ரூபாக்கா சரி ஓகே சின்ன நல்லெண்ணெய் குப்பி கொண்டு இவ்வளவு கொண்டு தான் அப்போ இப்போ வந்து பொறுத்த ஒரு பிரச்சனையில் இருக்கிற அக்கா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ பிள்ளைகளும் வந்துட்டு பெரிய பிள்ளைகள் இருக்கிறதால வந்துட்டு அவங்களுக்குமே யார்கிட்ட சொல்கிறேன் உங்கள்கிட்ட சொல்லுவேன் வேறு யார்கிட்ட நான் சொல்கிறேன் அதான் நான் சொல்கிறேன் உங்கள்கிட்ட வேறு ஒருத்தர் நான் சொல்லலை சரி அப்போ நாங்கள் இப்போ இன்றைக்கு செய்யக்கூடிய உதவியக்கா உங்களுக்கு வந்து நான் கொஞ்சம் செலவுக்கு காசு தரேன் சரிதானே அதை வச்சு நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான சாப்பாடு சாமானை வாங்குங்க முக்கியமாக பிள்ளைக்கு வந்துட்டு நல்லெண்ணெய் போட்டு முட்டை அதில் வாங்கி இருக்க இந்த பிள்ளை தமிழ் நிறைய உங்ககிட்ட நான் சொல்கிறேன் ஐயா சரியாக்கா இப்போ பாருங்கள் வந்து இப்போ நீங்கள் யாருக்கோ ஏதோ நல்லது செஞ்சுருக்கீங்க சரிதானே இப்போ அதால் தான் வந்து எத்தனையோ பேர் கால் பண்ணியிருக்காங்க வந்துட்டு எங்களுக்கு வர சொல்லி ஏன்னா நாங்கள் வந்துட்டு போகாமல் இவ்வளோ தூரத்தில் இருக்க உங்களை தேடி வந்துருக்கோம் சொன்னால் என்ன காரணம் அந்த குடையை எடுத்து கூட இந்த குடையை விரிக்கிற சொல்கிறாப்பா நான் தங்கச்சி நீங்கள் கொடுங்க போமா
இல்லை கூடடாப்பா சி அப்படி இல்லைங்க என்னப்பா இது என்னப்பா கூட அந்த கூட கூட அண்ணா ரைட் ம் சரியக்கா என்னென்னு சொன்னால் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் மழை வந்துட்டு மறுபடியும் மழையும் வந்து இந்த ஒரு கரை கண்டு போகிற மாதிரி தான் நிற்கிது ஏன்னா ஓமையா அது போகிற அளவுக்கு இல்லை போல தான் இப்போ எத்தனை நாளாக இந்த மழை நிற்கிது இது வந்து இப்போ ஒரு மாதத்துக்கு மேலே என்னப்பா ஒரு மாதத்துக்கு மேலே என்ன இப்போ அப்பா ஏன் உங்களோட வந்துக்கிறேன் இப்போ நாங்கள் வர்றேன்னு சொன்ன பிறகு பிள்ளைய விட்டு போட்டு வேறு ஒத்தரும் இல்லையா வந்து இருக்க சொல்லிட்டேன் அப்பாவை ஏன் சுத்த வர உங்களோட தங்கச்சியாக சவரங்களாம் இருக்கணும் இருக்கின்ற தண்ணிக்குள்ள என்ன மையா வந்து நிற்கிங்கள் நான் அவசரத்தில் ஓடி வந்து அவங்ககிட்ட சொல்லையும் இல்லை சொல்லையும் இல்லை எல்லாம் சொல்லியிருந்தேன் இப்போ எல்லாரும் வந்திருந்தா என்ன செய்யுது அவங்களுக்கும் கஷ்டம் தானே ஓமையா அதில் 2 குடும்பம் மகள் தாய் குடும்பம் எல்லாம் இதில் எப்படி அதில் எப்படி இவங்க என்ன எனக்கு தாரவங்க இவங்ககிட்ட எப்படி நான் கேட்பேன் அவர் ராகுல் தானே ரொம்ப அதான் இப்போ நீங்கள் வந்து வேறு யார்ட்டையும் வந்து உதவி மாதிரி கேட்கல கேட்டேன் நான் அடியோ சோப்பிச்சுல எல்லாம் போய் மூத்த மரக்கேங்க 3 மரம் இதெல்லாம் ஒரு கொஞ்சம் படிவில்லா மூணா மறைச்சி வச்சுக்கலாம் நீங்கள் நல்ல வடிவாக இருந்தோடனே மூத்த மறைக்கிறீங்க கூடையால என்ன டிஓ சோப்பிச்சுல போய் கேட்டேன் அவங்க சொன்னாங்க இன்னும் அந்த திட்டம் வேற இல்லை வந்ததுக்கு அப்புறம் எந்த திட்டமாம் அந்த உதவி திட்டம் ஒன்றும் வேற இல்லை இப்போ வந்து மழை வெள்ளத்துக்கு வந்து பார்த்து உதவிகள் செய்யலையா ஒன்றும் இல்லைங்கண்ணா ஒன்றுமே ஒரு வரும் வந்து எங்களுக்கு செய்யலை ஒரு இது வந்து இன்னும் செய்யலை ஒரு என்னண்டு இஞ்சால வந்து ஒரு வெறும் பார்க்கறதும் இல்லைங்கண்ணா அந்த நீங்களே பார்க்குறீர்கள் தானே ஐயாவுக்கு என்ன வருத்தம் இருக்கு உடம்புல சாப்பாடு இல்லையா சாப்பாடு இல்லாத பிரச்சனை ஐயாவுக்கு வந்துட்டு எந்த விதமான வருத்தமும் இல்லையா உடம்புல ஆனால் சத்தான சாப்பாடுகள் சாப்பிடாத காரணத்தால் வந்து ஐயா வந்து கோலம் போயிட்டான மாதிரி சொல்கிறேன் நாங்கள் ஆக்கியா இத்தனை பேருக்கு ஐயா கொடுக்குறேன் ஆக்குறதுல உள்ள சாப்பிட்றான் ஐயா வந்து என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் வந்து 3 நேரம் நாங்கள் சாப்பிட்டு இருந்தாலே வந்து எங்களுடைய உடம்பு வந்து ஓரளவு தென்பாக இருக்கும் ஆனால் ஒரு நேரம் 2 நேரம் சாப்பிட்றாலாம் வந்துட்டு உடம்பு இப்படி இருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன் வந்து இன்றைக்கு ஃபுல்லாக இந்த மழை பெய்யமாக இருந்தால் அவங்களோட வீடெல்லாம் வந்துட்டு வெள்ளத்தில் மிதக்க வளர்க்கட்டும் ஏன்னா ஓமையாவே இங்கே அந்த பிள்ளையில பேர் வெள்ளத்துக்குள்ள ஓடி திரியுது சரியானேக்கா இப்போ என்னென்னு சொன்னால் இப்போ நாங்கள் வந்து இப்போ இன்றைய தினம் வந்து உங்களை பார்க்க வந்திருக்கிறேங்க உங்களுக்கு வந்து ஒரு காசு உதவி நாங்கள் செஞ்சுட்டு போகிறோம் ரெண்டாலும் செஞ்சுட்டு போங்க ஐயா எனக்கு வேற ஒரு உதவியும் இல்லை அதுக்காக வேண்டி தான் நான் உங்களை எழுத்தா தான் எனக்கு ஒரு நிலைமைக்கு தீர்வு காணலாம் எடுத்தேன் நான் எத்தனை கிட்டையா கடன் வாங்குறேன் கடனும் தாராங்கல்ல அந்த கடையில் கடன் இந்த கடையில் கடன் கேட்க போகணும் ஏசுறாங்க நீங்கள் எப்படி வச்சுட்டு கேட்குறீங்களாண்டு அப்படி எவ்வளோ கடன் இருக்கு பார்க்க மொத்தமாக கடையில் மட்டுமே 10,000 கடன் இதுக்கையா 10,000 கடன் என்னென்ன வாங்கினீங்க 10,000 அரிசி பிள்ளைகளுக்கு சீனி தேயில இதுகள் தான் கூட வாங்கி கொடுத்து அரிசி தான் கூட வாங்கினேன் நல்லா அந்த சாப்பாடு சாமான் வாங்கியிருக்கீங்கன்னு அவங்கள்ட்ட போவோம் கடன் தாராங்க இல்லையா இல்லைன்றாங்க ஐயா இனி உங்களுக்கு கடன் தெரியலாது இந்த காய்ச்ச தந்தா தான் தரலாம் இப்போ என்ன ஐடியாவில் இருக்கீங்க இப்போ மதியம் வந்து அவர் கறி கொண்டு வந்தால் பிள்ளைகளை கறி சமைச்சு கொடுப்பீங்க இதை வைக்கி என்ன செய்யற அதை வச்சுட்டு தான் சாப்பிட்றேன் எவ்வளோ அரிசி போட்டீங்க மதியம் ஒரு கொத்த அரிசி போட்டேன் ஒரு கொத்த அரிசி போட்டு நாக்கி வச்சிருக்கி இந்த கறி ஒன்றும் இல்லை இன்னும் கறி ஒன்றும் இல்லைண்ணா வாங்க தங்கச்சியா இந்த பிள்ளைய தண்ணிக்கு இறக்கலாம் உள்ளுக்கு வச்சுட்டு இருந்த ஐயா சரி ஓகே கூட காணிக்கிறேம்மா சரி அப்போ தங்கச்சி சொல்லுங்க அம்மா சொல்கிறதெல்லாம் உண்மை தானே ஓகே சரி அப்போ பிள்ளைக்கு என்ன வேணும் சொல்லுங்க எங்களுக்கு ஸ்கூலுக்கு போகிறதுக்கு கொப்பி வேணும் ஸ்கூலுக்கு போகிற கொப்பியில் இல்லையா கொப்பி இல்லை எப்போ ஸ்டார்ட் ஸ்கூல் நீ 2 மாதம் 10ஆம் தேதி இன்னும் கொஞ்ச நாள் இருக்கு தானே இல்லை சூவெல்லாம் அந்த போட்டிருக்கேன் அப்படியே பின்னால் படிச்சு தச்சு வச்சிருக்கேன் காட்டுங்க இப்படிமா எடுத்துட்டு வரேன் அப்படில்ல கூட பிடிச்சும் இல்லைங்கம்மா அப்போ நீங்கள் வந்து இப்போ உங்களுக்கு கேட்குறீங்க தானே வந்து ஸ்கூலுக்கு கொப்பி வேணும் சப்பாத்தெல்லாம் வேணும்னு சொல்லி நீங்கள் எத்தனை படிக்கிறீங்க 8ஆம் ஆண்டு தங்கச்சி 2 ட்வீன்ஸா ஓமையா 2 ட்வீன்ஸ் உங்களுக்கு மாகாண மட்டம் வேற போதேண்ணா வாங்க குடைக்குள்ள வாங்க பாப்பா ஓ மை காட் நேற்று தான் பார்த்துருப்பீங்க வந்து நாங்கள் அங்கே ஒரு ஷூ காட்டியிருந்தோம்னா அவங்க தையல் ஊசி அதை வச்சு கொடுத்தவங்க இது வந்து தங்கூசி அதை வச்சுருக்காங்க பாருங்கள் இது யார்ட்டு ஷூ இது வடக்கு உங்களோட ஷூவா ஓகே இதுவும் ஒரு வடிவாக தானே இருக்குது பின்னுக்கு டிசைன் மாதிரி இருக்குல்ல அதெல்லாம் பின்னி அவளுக்கு காணாமல் இருக்கையா காணாது நீ அந்த கூடிய கொடுத்துட்டு இந்த சின்ன வாங்கோ இப்போ பிள்ளைகள் கேட்குறீங்க ஆனே வந்து படிக்கிறதுக்கு கொப்பி வேணும் சப்பாத்து வேணும்னு கேட்குறீங்க ஆனே இப்போ வந்து நாங்கள் ஒரு ஆளை வேலையை கூப்பிட்றோம்னு சொன்னோம் அவர்கிட்ட அந்த வேலையை செய்கிறக்கான திறமை இருக்குன்னு பார்த்து தான் வேலை கொடுப்போம் அதே மாதிரி இப்போ உங்களுக்கு நாங்கள் கொப்பி புத்தகம் சப்பாத்தெல்லாம் வாங்கி தரேன்னு சொன்னோம் நீங்கள் நல்லா படிக்கக்கூடிய ஆகலாம் தான் நாங்கள் செய்வோம் இல்லாட்டி செய்யலாம் தானே
நீங்கள் இவ கொஞ்சம் நல்லா படிப்பாவ ஐயா. பார்த்தீங்களா அவள் படிக்காண்டு உடனே குத்தி காட்டுறீங்களா என்ன? இல்லை சொல்கிறேன் ஐயா, இல்லை சொல்கிறேன் நான். இவ நல்ல கட்டிக்காரி, கொஞ்சம் படிப்பில்லை. இவ கொஞ்சம் படிப்பில் கவனம் குறைவுல கொஞ்சம் சாப்பிட்டுருக்காள் அவளோட என்ன? சரி ஓகே. இப்போ வந்து அவள் கட்டிக்காரின்னு சொல்கிறீங்களா? சரி அப்போ தங்கச்சி எனக்கு ஒரு மை செல்ஃபோன் சொல்லி காட்டுங்க. பெருசாக ஒன்றுமாண்ணா மை செல்ஃப் சொல்லி காட்டுங்க இங்கிலீஷில் ஒரு 5-6 வசனம். My name is Jadurshika. மை நேம் இஸ் ஜதுஷியா. ஓகே வெரி குட். அங்கால My father name Kudasar. என்ன பேர்? My father name Kudasar. குகதாசனா? சரி ஓகே. My mother name Danai. அப்படியே மை பிரதர் நேம் இஸ் மை சிஸ்டர் நேம்ஸ் சொல்லி கொண்டு போகக்கூடாது, வேற சொல்லணும். வகுப்புக்கு ஏற்ற மாதிரி ஸ்டாண்டர்ட் வரணும். அனுப்புறதுக்கு நெட்ட வசதி இல்லையா இதுக்குள்ள அந்த சரி சரி போருங்க சொல்ல விடுங்க. சொல்லுங்க அங்கால. My favorite flower Roja. ரோஜா. ஏன் ரோஜா பிடிக்கும்? ரோஸா இருக்க வழியாகும். சரி சொல்லுங்க அங்கால. My food noodles. மை ஃபுட்டோ மை ஃபேவரட் ஃபுட்டோ? My favorite food. நூடுல்ஸ். அங்கால நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க ஆகும். ஒன்றும் தெரியாமல. அவள் பிடிச்சிருப்பா இதுக்கு. நானும் மையை போட்டு 2 வருஷத்தை சொல்லுவேன். நான் சொல்லுவேன் மை ஃபேவரட் ஹீரோ இஸ் விஜய். சத்தம் போட்டு சொல்லுமா? சொல்லுங்க வெம்பலா கதைங்க. மாமாவோட கதைக்கு கதைங்க, அம்மாவோட தம்பியோட கதைங்க. என்ன பாடம் கூட செய்வீங்க நீங்கள்? சித்திரம் பெறவீங்களா? பார்த்தீங்களா என்ன தெரியும் மழை பார்த்தது யார் சித்திரம் பெறவான்ட்டு. அவள் கொஞ்சம் ஆங்கிலம் செய்வா போலாங்கடா ஏண்ணே ஏண்ணே? 2 பிள்ளையை காசு கட்டி படிப்பிச்சுருந்தா 2 பிள்ளை எல்லாத்துலேயும் 195 எடுத்தவள இல்லையா அந்த கொலசிப்பில்? 195 எடுத்தவள. எடுத்தவா 200 இருக்கா? ஓகே. உங்களுக்கு எத்தனை? அவ அதே பேசுவான் அதை விடுங்க கொண்டு நினைக்கிறாள். எத்தனை சொல்லுங்க பாப்போம்மா. எத்தனை எடுத்தீங்க? 86. அப்புறம் என்ன 9 மார்க்ஸ் தானே? அப்போ நீங்கள் அவ்வளவு கட்டிக்காரின்னு சொல்கிற அளவுக்கு இல்லை. இவாவோட 9 தானே கூட எடுத்துக்க? இல்லையா நான் காசு கட்டி படிப்பிச்சேன்டா 4 பேரையும் 2 பிள்ளையும் படிக்கும் தானே, அதுக்காக வேண்டி சொல்கிறேன் நான். ஆனால் உண்டக்கா இப்படித்தான். இப்போ உண்மையிலே வந்து இப்போ நீங்கள் கிளாஸுகளுக்கு விட்டு படிப்பிச்சா கொஞ்சம் பிள்ளைகள் டேலண்டாக வரும் தான், இல்லையான்னு இல்லை. அதுக்காண்டி கண்டிப்பாக கிளாஸுக்கு விட்டு படிப்பிச்சா தான் பிள்ளைகள் டேலண்டாக வருவாங்கன்னு சொல்லி இல்லை. இல்லை சரிதானே? காலம் எல்லாம் பழைய காலங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கிளாஸுகள் எல்லாமே இல்லை. அங்கனைக்கு வந்து தெரு விளக்குகள்லையும் அந்த லாம்புகள்லையும் வச்சு தான் படிச்சு மேலே வந்தாங்க. அதால கட்டாயம் கிளாஸுக்கு விட்டால் தான் பிள்ளைகள் மேலே வருவினம்ன்ற ஒரு அட்டிடியூட்டை வந்து நீங்கள் விதைக்கக்கூடாது. சரி அப்படியான எண்ணங்களை நீங்கள் விதைக்கக்கூடாது. நீங்கள் சொல்லணும் அம்மா படுற கஷ்டத்தை பாரு, அப்பா படுற கஷ்டத்தை பாரு, அப்பா காலையில் அம்மா அடியப்பம் வித்து வளர்க்குறேன். அப்போ நீங்கள் வீட்டில் உள்ள நேரத்தில் வந்து படிக்கணும்னு சொல்லி. ஏன்னா இலவச கல்வி தான் உங்களுக்கு கிடைச்சிருக்குது. இலவச கல்வின்ற சந்தை யாரு? குகதாசனா? அப்போ நீ சொல்லுவா உங்களுக்கு கட்டிக்காரியா? சொல்லு தங்கச்சி. அரசாங்கமோ? பாத்தியா ஐயாவுக்கு தெரிஞ்சுக்குது. இலவச கல்வின்ற தந்தை அரசாங்கம் பாத்தியோ? ஓ அவர் சொல்கிறது 100% சரி. இலவச கல்வின்ற தந்தை வந்து அரசாங்கம். ஸ்ரீலங்காவில் அப்படித்தான். சரிதானே? அப்போ உங்களுக்கு எல்லாம் கிடைச்சிருக்கு வந்து இலவச கல்வி தானே தங்கச்சி. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? ஸ்கூலில் வந்துட்டு புத்தகம் ஃப்ரீயாக தராங்க, எல்லாம் ஃப்ரீயாக தராங்க தானே. கொப்பி மட்டும்தான் நாங்கள் வாங்கணும் வேணா. அப்போ நீங்கள் வந்து கொஞ்சம் கட்டிக்காரத்தனமாக படித்தா உங்களுக்கான எதிர்காலத்தை நீங்கள் உருவாக்கி கொள்ளலாம். உங்களோட அம்மா அப்பா நீங்கள் தானே பார்க்கணும். எத்தனை பிள்ளைகளுக்காக மொத்தம்? 3. இவளாக இருந்தானா? ஓகே. 2 பொம்பளை பிள்ளைகளும் ஒரு தம்பியும். ஓகே. இவங்க 2 பேரும் ட்வின்ஸ் அப்புறம் இருக்காங்க என்ன? சரி ஓகே சந்தோஷம். அப்போ வந்து நான் வந்து இன்றைய தினம் நாங்கள் செய்கிற உதவியில் நீங்கள் பிள்ளைகளுக்கு வந்துட்டு கொப்பி புத்தகம் சப்பாத்தெல்லாம் வாங்கி கொடுங்க. மற்ற உங்களுக்கும் சாப்பாட்டுக்கு வாங்குங்க. அதுக்காண்டி வந்து நிறைய தரப்புறான மாதிரி உள்ளுக்கு மண்டையில் எண்ணெய் மூடக்கூடாது. அப்படி இருந்தாலும் அதில் 5 கொப்பியும் நீங்கள் வாங்கி கொடுக்கோமே. அதாவது வந்து சொல்லுவாங்க இப்போ நீங்கள் பெற்றதாக்கி தான் தெரியும் எல்லாம். சரிதானே? முக்கியமாக தங்கச்சிக்கு வந்துட்டு அந்த தேவையான நல்லெண்ணெய் போத்தலோ அந்த அதுகள் எல்லாம் நீங்கள் வாங்கி கொடுங்க. சரிதானே? இப்போ இது போக நீங்கள் நாளாந்தம் படுற கஷ்டம் கண்டா வேறு என்ன சொல்லுவீங்கக்கா? இதுதான் எனக்கு ஒரு தொழில் இல்லை. தொழில் இருந்தால் நான் இப்போ என் பிள்ளைகளுக்கு எதெண்டாலும் செஞ்சு அவங்களுக்கு உரியதை நான் செய்வேன். இப்போ எனக்கு இப்போ தொழில் இல்லாததான் பிரச்சனையாக கிடக்குது. இடியப்பத்தா வச்சு வித்தானந்தாக ஸ்கூல் இல்லை. அதனால் இப்போ இல்லாடவும் கஷ்டம். அதை இது செய்கிறதுக்கு முதலீடு இல்லை நட்டு. ஏன் ஸ்கூல் இல்லாததுக்கு உங்களோட இடியப்பம் வையிலும் அப்படி? அது சனங்கள் வாங்குறது வாங்குறது இல்லை. ஓகே பிரச்சனை. சரி அது போ தங்கச்சி சொல்லுங்க. நல்லா கதைக்கிறாள் இவ்வளோ. சொல்லுங்கள் வேறு என்ன வேணும் பிள்ளைகளுக்கு? அண்ணாக்கள்கிட்ட சொல்லுங்க. பேக் இல்லை. பேக்கும் இல்லையா? புத்த பேக்கும் இல்லையா? புத்த பேக் இல்லையா? இருக்குதானே பிஞ்சு போயிடுச்சுதா? சரி எல்லாத்தையும் கூப்பிட்டு கேட்குறேன்னு சொல்லி குறைக்காம காட்டுங்க. ஆகும் இந்த பேக்கை தூக்கி கொண்டு காட்டு. அந்த கழுவி காய வச்ச அந்த அவடத்தை அந்த அரிக்கை அவடவே கொண்டு புளிவிரி கழுவின மாதிரி கவனம் மலைக்குள்ள போகிறது. இந்த பேக் எடுத்து வாமன். அவள் அதுக்குள்ளே போக மாட்டாள். எடுத்து
எதுக்கு அங்கரி என்னடியப்பா பாவாடை மயக்கிட கொண்டாபம் அம்மா எதுக்குள்ளடி சைட்லையா இதுதானா பிள்ளைங்க பேக்கு ஓகே இதில் இது பிஞ்சா இருக்கு சரியா ஏன் நான் இப்போ வந்து இதெல்லாம் காட்டுறேன்னு சொன்ன உண்மையிலே வந்து இப்போ எங்களோட இடங்கள்ல எல்லாம் வந்து என்னதான் வசதி இருந்தாலுமே வந்து எத்தனையோ பிள்ளைகள் வந்துட்டு படிக்காமல் இருக்கணும் சரிதானே ஆனால் இந்த பிள்ளைகளுக்கு வந்து பாருங்க வந்து படிக்கிறதுக்கான ஆர்வம் இருக்குது ஆனால் வந்து அதை செய்கிறதுக்கான போதுமான வசதி இல்லாமல் இருக்குதுண்ணே இங்கே தச்சு கொடுத்துட்டீங்க இந்த பேக்கை பாருங்க வந்து எவ்வளவு கொடுமையாக இருக்குன்னு சொல்லி இங்கே இந்த பின் வந்து கைப்பிடி வந்து பிரிஞ்சு தச்சு கொடுத்துருக்குற அம்மா அதே டைம் வந்து இந்த முன்னுக்கும் எங்கள் முன்னுக்கும் தைய கிடந்து இருந்தா எடுத்துக்கொண்டு இவ்வளவு இல்லாமல் வந்து பிஞ்சிட்டது பேக் வந்து உண்மையிலே வந்து இதை பார்த்தா ஒரு பொம்பளை பிள்ளை கொண்டு போகிற பேக் மாதிரியே இல்லை பாப்போம் இது ஏதோ கருவாடு கொண்டு பேக் மாதிரி சும்மா இந்த புத்தகத்தை கொட்டி போட்டு வந்த சரியா சரி ஓகே சந்தோஷம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான் வந்து மூத்த அந்த பிள்ளையோட பேக் அது வந்து மற்ற பிள்ளையோட பேக் சரி தானே தமிஞ்சா பாப்போம் நீ நைஸாக தப்பிட்டானே நிற்கிறா கெஞ்சி வா இதெல்லாம் அக்கா இஞ்சலாம் தம்பிக்கு எத்தனை வயசு தம்பிக்கு 8 வயசுயா 8 வயசு எத்தனை படிக்குங்க 4ஆம் ஆண்டு என்ன ஓகே இப்போ தம்பி சொல்ல போகிறான் பேங்குவா ஒரு இங்கிலீஷில் 2 வருஷம் சொல்லி காட்டுறா தம்பி மை நேம் இஸ் கஜன் My name is Sayan. சயன் My name is Sudanayagi. மை நேம் இஸ் Ille. மை ஃபாதர் நேம் இஸ் Father name Kugadasan. is Kugadasan. My மை ஃபேவரட் கலர் இஸ் Jadusika. ஜதுசிகா மை ஃபேவரட் கலர் இஸ் ஜதுசிகா மை ஃபேவரட் ஃபுட் இஸ் Jadimika. யதுமிகா அவரு கொண்டது யாரு சரியா அங்கால வேற என்ன மை ஃபேவரட் ஹீரோ கீரோ ஒரு பேரை சொல்லுங்களேன் குகதாசன் Kugadas. குகதாசன் சரி ஓகே அப்போ சந்தோஷம் அப்போ உண்மையிலே வந்து பிள்ளைகள் வந்து படிக்கக்கூடிய பிள்ளைகள் வந்து ஒரு பாட்டு கூட இருக்கு உங்களுக்கு தெரியும் வந்து எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே அது நல்லவராவதும் தீயவராவதும் என்னை வளர்ப்பினிலே என்ற மாதிரி வந்து அன்னை வந்து நல்ல மாதிரி வளர்க்க ஆசைப்படுறேன் ஆனால் வந்து அதுக்குரிய வசதி இல்லாத வந்து இந்த இடத்துல ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது இப்போ நாங்கள் எங்களால் முடிந்த காரியங்களை வந்துட்டு செஞ்சு கொடுக்க கடமைப்பட்டிருக்கோம் அக்கா நாங்கள் இது மட்டும்தான் உங்களுக்கு செய்யக்கூடிய உதவி என்று இல்லைக்கா இன்னும் நாங்கள் செய்யலாம் ஆனால் வந்து அது பார்க்குறவங்களையும் நீங்கள் சொன்ன விடயங்களையும் பொறுத்தது சரிதானே இப்போ இது போக இந்த இடத்துல வந்துட்டு யானை வந்துருக்குதா இது யானை ஒரு தரம் வந்திருக்கையா ஒரு தரம் வந்திருக்குது நேரையும் பார்க்க வந்தா இல்லாட்டி பார்க்கல ஒரு தரம் இதால் இப்படி வந்து இப்படி வந்து ஐயா நல்லா கேட்குறாரு இங்கே ஐயா வாங்க இல்லை இதில் வாங்க ஐயாவுக்கு என்ன பேர் சொன்னீங்க பூவால புள்ளை பூவால பிள்ளையை பார்க்க புருஸ்லி மேகடை புருஸ்லியே தெரியுமா உங்களுக்கு உங்களுக்கு தெரியலையே இதில் வருவாங்க படத்துகளில் டிவியில் கண்டுறீங்க இல்லை ஆள் வந்து உங்கள் மட்டக்களப்பு களுவாஞ்சி குடிக்க பெரிய சண்டியன் புருஸ்லி அண்டு இல்லை நான் அப்படியோட காணல அப்படின்ற காணையில் உங்களுக்கு அந்த சண்டையில் இன்ட்ரெஸ்ட் இல்லையோ இல்லை நம்மளோட கதை முடிஞ்சுது நம்மளோட கதை முடிஞ்சது என்ன அக்கா இஞ்சிக்கிட்டோம் அக்கா கிட்டோம் போய் நம்மளால இல்லையேனும் இல்லை இப்போ எல்லாம் சரி அந்த நேரமேலும் தானே அந்த நேரம் போகும் அந்த நேரம் அடித்த ஞாபகங்கள் இல்லை நான் அடி வாங்கியிருக்கேன் அடியும் கொடுத்து அடி வாங்கி கொடுத்து அடி வாங்கிட்டு தான் அடி கொடுக்கணுமே ஏன் அடி வாங்கினீங்க அது சின்ன பிரச்சனையில் வந்து ஒரு ஆள் அட்டே கையை பிடிச்சி சொல்லிட்டியல அப்போ அப்படி ஒன்றும் இல்லை சின்ன கதையை பேச்சு இல்லை சின்ன சின்ன கதைகள் பேச்சு பிள்ளை ஜாடி தான் குடி பழக்கங்கள் இருக்குதோ இல்லை ஒன்றும் இல்லை குடிக்க நான் தான் அதுதான் இப்போ என்ன தெரியுதா பார்க்க விளங்குதான் நாம குடிக்கன்னு சொல்லக்கூட நான் வந்து இப்போ எனக்கு 70 வயதுமா 70 வயசோ பரவாயில்லை நான் யோசிச்சு வந்து ஆளுக்கு வயசு குறைவு ஆள் கோலம் போயிட்டாருண்டு 70 வயசுக்குள்ள நீங்க எப்படி நல்ல அரிப்பாரு ஐயா அவருக்கு சாப்பாட்டு பிரச்சனை தானே ஐயா சாப்பாடு போன 13ஆம் தேதி எனக்கு 70 வயது பிறந்தேன் மீசையெல்லாம் நெறிஞ்சு போய் கிடக்கு மழை கெரியுதோ அடிக்கிறேன் கடவுள் அதுக்கும் ஒரு காரணம் வச்சுக்கிறாங்க அப்ப வீடு பத்திரையில இல்லை 10 நாள் 10 நீங்க நாம என்ன எழுதினா இப்போ சொல்கிறாங்க டிவியில் காட்டுறாங்க புகைத்தல் ஆகாது குடியல் ஆகாது அதெல்லாம் இப்போ தானே டிவியில் பார்த்தீங்க அந்த 10 பார்க்கல இல்லை 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 சரி அது இருக்கட்டும் அது சரி ஏன்னா பிள்ளைங்கள எப்படி அந்த அடுப்பு ஆள் அந்த மீசை கருகுது வெக்க கச்சனத்தில் நெருப்பு வந்து மாதிரி ஊற்றி திரிக்கக்குள்ள நல்லா கொஞ்சம் ஊதுவேன் நீங்கள் அடுப்புக்கு தலையை வச்சு ஊறியல் அப்படி என்ன சமைக்கிறீங்களா அப்படி அடுப்புக்கு தலையை வச்சு நெருப்பு உண்டாக்கி எடுக்கணும் இப்போ பாருங்கோ
கொள்ளி இல்லையா காஞ்ச கொள்ளி இல்லை மண்ணெண்ணெய் இல்லை மண்ணெண்ணெய் தான் தண்ணி எண்ணெய் வச்சு அவரு ஊற்றி போட்டு பிடிச்சிடும் பிடிச்சிடும் ஒரு பின்னாடி தும்பு தேங்காய் தும்பை வச்சு ஊதி 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 டக்கண்டை பிடிச்சிடுறாங்க எங்கே கறி அப்போ ஐயாவுக்கு வந்துட்டு அடுப்பு ஊதி தான் இந்த மீசை கறி இருக்குதானே சரி மற்றபடி வேற ஒரு இதுவும் இல்லை அப்படியே இருந்ததான் நான் இப்போ இல்லை நான் வந்து 50 வயதோட எல்லாத்தையும் விட்டுட்டு 50 வயசுல எல்லாம் விட்டுட்டீங்க எல்லாம் சொல்ல பார்த்து உங்களாவா அங்கே இருக்கிறாவோ செத்து தவையா மோசம் போயிட்டான் என்ன நடந்தது அடைப்பு சும்மா இருந்தா அடைப்பு ரைட் ஓகே அப்போ கனகாலமா அவ செத்து 9 வருஷம் 9 வருஷமா ஆகுது 9 வருஷமா இப்போ அங்களா எப்படி இருக்கிறீங்க ஐயா ஒரு 35 வயது தங்கச்சி ஒரு ஆளும் கல்யாணம் கட்டாமலா இல்லையா கஷ்டத்தால கஷ்டமே அவரும் தான் இப்போ கல்யாணம் கட்டுற மகன் நல்ல வீடு வாசல் இருக்கணும் நல்ல நகை நட்டிருக்கணும் நல்ல போடக்கூடிய நகைகள் இருந்தால் இப்போ மாப்பிள்ளை எடுக்கலாம் ஒன்றுமே நாட்டி என்ன ஒன்றுமே அந்த நீங்கள் என்ன வச்சுருந்தீங்க நான் ஒன்றுமே இப்போது எப்படி எடுக்க மாட்டாங்களே இப்போ எடுப்பாங்க அப்படி எடுக்கத்தான் இருக்குது இப்போ எடுப்பாங்க இப்போ நீங்கள் அந்த நேரம் நீங்கள் ஒன்றும் இல்லாமல் எடுத்து இவ்வளோ ஆழம் வச்சுருந்தீங்க ஆனால் இந்த காலம் எல்லாம் கொடுத்தாலும் வச்சுக்கிறாங்க இல்லை ஏன்னா காலத்தை பார்த்தீங்களா இவ்வளோ கொடுமையாக மாறிட்டு ஒரு மாதம் அதனால தான் இந்த மழையும் பாங்க முந்தியெல்லாம் வந்தால் நேரத்தோட விட்டுடும் இப்போ விடுது இல்லையண்டா ஆக்கின கூட ஏன்னா என்னென்ன வர போக வேண்டியது தெரியாமல் இருக்குமா ஆனால் வந்து வழி கொண்டு வரும் அழி கொண்டு வருமே வரும் ஏன்னா மனுஷனை மதிக்கிறதில்ல தெய்வ எழுத்துக்களை மதிக்கிறாங்க இல்லை இப்போ மட்டங்கள் அதெல்லாம் இப்போ அழி கொண்டு ஏற்பாடுமா அது பண்ணி அது சொல்லிடல எப்படின்னு சொல்ல தெரியாது சரி ஐயா இப்போ நீங்கள் சொல்லுங்க இவா வந்து உங்களோட மகள் தானே இப்போ உங்களோட ஒரு அனுபவத்தில் நாங்கள் மகளுக்கு என்ன உதவிகள் செஞ்சால் வந்து மகள் சந்தோஷமாக இருப்பாள் இப்போ அவங்க வாழ்வாதார உதவி கேட்குறாவுமா வாழ்வாதார வழிகளை கூட அந்த நீங்கள் கொடுக்குற உதவியை தொட்டு அதால் நாம் நம்மளோட உள்ள ஒட்டியை வளர்க்கணும் படிப்பிக்கணும்ன்ற ஒரு ஆர்வம் வச்சு ஆவாரிகளை வச்சு முயற்சி பண்ணி நம்ம எங்களுக்கு இது கிடைச்சது மற்ற மகளை முளைச்சா கொண்டு அவங்களுக்கு தருவாவா அங்கதானே பாக்குறேன் நீங்கள் தானே பார்க்குறீங்கன்னு மற்றா இப்போ அவர் என்ன யானை அடித்தவரே என்ன நாங்கள் வாரம் பிளான் பண்ணி அனுப்பிங்களா ஐயாவே ஒன்றும் இல்லாம தானே கேட்டு பாருங்க ஐயா எனக்கு தெரியாது ஐயா நீ பாருண்டு எல்லாடி ஆள் அனுப்பாட்டி பண்ணாங்க இந்த பாருங்க எத்தனை தரம் இந்த தண்ணி வழியை தெரிஞ்சு காடுகளை வந்து நான் ஒன்று காலையில் ஒன்று அதுக்கு வேண்டாம் மகள் இதுக்கு வேண்டாம் மகள் அவர்கிட்ட படுப்பேன் பரம் போட்டிருக்கிறேன் பரம் தான் போட்டிருக்கேன் நுள்ளாம்பு அப்போ நான் நுள்ளாம்பு இல்லை சத்தம் கேட்டாலே பயம் சத்தம் போட்டேன் நடந்துச்சோ எது நடந்து கத்தினால சத்தம் போட்டா சத்தம் போட்டான் தெரியாது ஏன் கிருவாரன்னு சொல்றது இல்லை தம்பிலையும் கொண்டு விட்டாரு கொண்டு விழுந்துருக்கிறேன் நீ அந்த மகளை பார்ப்போம் அங்கே நடக்குதோ பாரு நீங்கள் இப்போ சொல்கிறீங்க சத்தம் போட்டால் பயமண்டு அப்படியே இப்போ அப்படியே போய் வந்து சத்தம் போட்டிருக்காவா நேற்று அதில் இந்த குசினி இன்ட்டாலும் விழுந்துது ஓ புது குசினி ஓமையா அந்த ஓ இதில் சின்ன இருந்தது அது கொண்டுள்ள தான் பிள்ளைகளுக்கு மாதிரி கூப்பிட்டேன் அதுக்கு நீங்கள் இந்த அளவுக்கு கூப்பிட்டு என்ன இப்போ செய்கிறது நான் தான் நீங்கள் தான் அழுது தெரிஞ்சது ஓமையா அதுக்கு இதில் குள்ளிகள் அந்த அடக்கு அப்படியே விழுந்துது அப்போ தண்ணி இண்டை குறைவு தண்ணி நேற்று இவ்வளவுக்கு இருந்தது நேற்று இதெல்லாம் தண்ணி என்னென்னு சொன்னால் நீங்கள் வந்து உண்மையிலே கஷ்டமாக இருந்தாலும் ஒருவேளை சாப்பாடு கஷ்டப்பட்டாலும் ஏதோ கவலைகள் இருந்தாலும் வந்து மன சந்தோஷமாக இருக்கிறீங்க தானே அது பெரிய விஷயம் சரி தானே என்னையா செய்கிறேன் இப்போ நான் கவலைன்றது நான் குந்திட்டு இருந்தாண்ட பிள்ளைகள் யோசிக்குங்கள் என்னம்மா நீங்கள் யோசித்திருக்கீங்க யோசிச்சாலும் எங்கன்னாலே அவங்களுக்கு எங்கால வர போது தாய் தகப்பன் 2 பேரும் சேர்ந்தாங்க நான் முயற்சி பண்ணி அவங்களுக்கு ஒரு நெஞ்சு 1ஆம் தேதிக்கு ஒன்றும் இல்லை அன்றைக்கு 1ஆம் தேதிக்கு ஒன்றும் இல்லை ஓ 1ஆம் தேதிக்கு ஒன்றும் இல்லை எல்லாரும் உடுப்பு போடுறது நீங்கள் வந்து 1ஆம் தேதிக்கு ஒன்றும் இல்லைன்றது நீங்கள் 31ஆம் தேதி யோசிச்சிருந்தா செஞ்சுருக்கலாம் 1ஆம் தேதி அன்றைக்கு எங்கய்யா நான் என்னட்ட என்ன இருக்கு கடையெல்லாம் கடன் அப்போ எங்கே நான் போய் வாங்குவேன் என்ன செய்வேன் ப்ரோ அவங்க தான் வர காட்டினதை வச்சு பாருங்க இப்போ உங்களோட அவர் குடிவரியே இருக்குது அப்படி ஒன்று குடிக்கிறதுக்கு வேணுமே ஐயா குடிக்கிறதுக்கு வேணுமே அவர் பெருசா குடிக்கிறதில்ல வேறு முதல் குடிச்ச வேறு தான் என்ன வைக்கல முதல் குடிச்ச வேறு தான் இப்போ ஒன்றும் இல்லை இப்போ ஒன்றும் இல்லை ஏன் நான் போய் வச்சல அந்நேரம் குடிச்சதான் இப்போ அந்த வகையில் வந்து ஓரளவு சின்ன சின்ன கஷ்டங்கள் இருக்கிறதும் ஒரு நன்மை தானே ஏன்னா அந்த குடிப்பக்கத்தால் கொஞ்சம் பெருசாக விருப்பம் வராது ஓம் ஐயா அந்நேரம் குடிச்ச வேறு தான் என்ன போய் சொல்ல நேரம் குடிச்சு பெரியதும் பெல்லாமெல்லாம் நான் அனுபவிச்சேன் நான் தான் இந்த யானை அடித்ததுக்கு பிறகு ஒன்றும் இல்லை யானை சரி ஓகே அப்போ சந்தோஷமாக வந்து நாங்களும் விளக்கிட போகிறோம் சரி தானே இப்போ நாங்கள் வந்த ஒரு அளவில் பார்த்துட்டு போவோம் ஏதோ எங்களால் முடிஞ்ச ஒரு உதவியை நாங்கள் இன்றைய தினம் தந்துட்டு போகிறோமாக்கா நீங்கள் அதை வந்து நல்ல மாதிரி பயன்படுத்தி கொள்ளுங்க நாங்கள் அடுத்த முறையும் வரும்போது ஏதாவது செய்வோம் ஆனால் வந்து நாங்கள் மறுபடியும் வந்து ஒரு உதவியும் செய்யலை கொள்ளையிலன்னு சொல்லி பிறகு எங்களை பற்றி குறை கதைக்க கூடாது இந்த மலைக்குள்ளால் நாங்கள் இவ்வளோ தூரத்துலேருந்து வந்தது
இன்னொரு தலைமுறைகளை நிலைமை பார்ப்பேன் தானே ஓமையாவே நீங்க வாங்க, நீங்க வந்து பாருங்க எப்படி அதுக்காண்டி இப்போ நாங்கள் வந்து இப்போ இந்த உதவியோட நீங்கள் வந்து பெருசாக ஒன்று வேண்டி வர்றேன் இல்லை. உங்களுக்கு தெரியும் அக்காட்ட இப்போ கையில் எவ்வளோ காசு இருக்குது செலவுக்கு? என்கிட்ட ஒன்றும் இல்லை கண்ணா, ஒன்றும் இல்லை. நல்ல வடிவா சொல்கிறீங்க. ஒன்றும் இல்லை. இருந்தா தானே நான் சொல்லுவேன். உண்மைதான். நான் அப்போ இது கண்டிப்பாக எவ்வளோ இருக்குது ஒரு தேயிலை பாக்கெட் வாங்குறதுக்கு 60 ரூபா காசு வேணும். எங்கே போகிற தேயிலை சில நேரத்துக்கு ஒரு பங்க டீ குடிக்கிறதோ சொல்லி சீனி 25 இருக்கீங்க. 25 இருக்குது என்ன? அப்போ வந்து இதை நீங்கள் இப்போ தற்சமயம் செலவுக்கு வச்சுக்கொள்ளுங்க. நீங்கள் இதில் வந்து பிள்ளைக்கு ஒரு சப்பாத்து மற்ற வந்து நான் முதலாவது அரிசி வாங்கணும் ஐயா. சரி, அரிசி வாங்குவோம். அரிசி வாங்கி கொஞ்சம் இந்த பிள்ளைகளுக்கு தேவையான இதுகளை வாங்கி கொடுங்க. சரி தானே? பார்ப்போம். நாங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குறவங்க வந்துட்டு உங்களுக்கு உதவி செய்வாங்க. நீங்கள் அவங்களுக்கும் சொல்லுங்க அக்கா, அவங்களுக்கு என்ன உதவி தேவைன்றதை. எனக்கு ஐயா, எனக்கு தொழில் செய்கிறதுக்கு ஒரு தொழில் தான் எனக்கு கட்டாயம் தேவை. எனக்கு தொழில் செய்கிறதுக்கு ஒரு நீங்கள் தாங்க தரவணும். எனக்கு முதலாவது வந்து எனக்கு தொழில் தான் முக்கியம். தொழில் செஞ்சால் தான் என் பிள்ளைகளை காப்பாற்றலாம். மற்றது என் பிள்ளைகளுக்கு இருக்கிற கோப்பி சாமான் அது இதெல்லாம் என் பிள்ளைகளுக்கு கட்டாயம் நீங்கள் செஞ்சு தாங்க. மற்றது என் பிள்ளைகளுக்கு வந்து இப்போ என்ன சொன்னால், இந்த தைப்பொங்கலுக்கு வந்து என் பிள்ளைகளுக்கு உடுப்பு ஒன்றும் நான் எடுக்கல. என் பிள்ளைகளுக்கு அதை ஒரு உதவியை செய்ங்க. முதல் காரணம் வந்து எனக்கு தொழிலுக்கு ஒரு உதவி செய்ங்க ஐயா. எனக்கு வேறு நான் உங்கள்கிட்ட நான் கேட்கல. நான் தொழிலை செஞ்சால் தானே என் பிள்ளைகள சாப்பாட்டுகள்னால நான் செய்யலாம். எனக்கு அதுதான் எனக்கு முக்கியம். எனக்கு ஒரு தொழிலுக்கு ஒரு முதலீடாக நீங்கள் சரியக்கா. இப்போ என்னென்னு சொன்னால் நீங்கள் சொல்லியிருக்கீங்க தானே, இப்போ நீங்களும் பார்த்துருக்கீங்க வந்து உறவுகளாகி நீங்களுமே வந்து இவங்க படுற பாட்டை உண்மையிலே வந்து சரியான கஷ்டம். நம்மளை எப்படி ஒரு வீட்டிலேருந்து வாழ்கிறனாலே வந்து பெரிய கஷ்டம். அதில் வந்துட்டு மழை வெள்ளம், இனி வந்துட்டு தொழில் இல்லை, இனி வந்துட்டு பாருங்க அப்பாவாக இருந்தாலுமே வந்து அப்பாவுக்கும் வந்து ஒரு நேரம் சாப்பாடு இல்லை அப்படின்றப்ப வந்துட்டு பக்கத்து வீட்டில் இருந்தால் அதையுமே வந்து பார்த்துட்டு இருக்கல அது மகளாக இருந்தேன். இப்போ இப்படி நிறைய கஷ்டங்களை வந்துட்டு சூழ்ந்து இவங்க வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ வந்து அவங்க ஒரு 2-3 உதவி கேட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னால் நாங்கள் வந்துட்டு ஒரு உதவியை செஞ்சு கொடுத்தாலும், இப்போ வந்து உங்களுக்கு வந்து நாங்கள் ஒரு மிஷின் எடுத்து தந்தாலும் அதால் ஏதோ வர்ற காசை வச்சு நீங்கள் ஒரு கொஞ்சம் மண்டாலும் பிழைச்சி கொள்வீங்க தானே. ஸோ அந்த வகையில் நாங்கள் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ இவங்களுக்கு வந்துட்டு உதவி செய்ய விரும்புகிறவங்க கீழே வந்து நாங்கள் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறோம். நீங்கள் வந்துட்டு அதுக்கு கான்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் நாங்கள் கூடிய சீக்கிரம் உங்களுக்கான அந்த ஒரு மிஷினையோ இல்லாட்டி வேறு ஏதோ உதவிகளை என்றாலும் நாங்கள் செஞ்சு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிக்கொண்டு அந்த வகையில் வந்துட்டு இப்போ இந்த ஒரு 25,000 எங்களுக்கு அனுப்பினது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், ஃப்ரான்ஸ்லேருந்து செல்லாறு அறக்கட்டளை சிவா அண்ணா வந்து இந்த 25,000 எங்களுக்கு அனுப்பிட்டு சொல்லியிருந்தார். ஒரு கஷ்டப்பட்ட குடும்பத்துக்கு வந்துட்டு கிருஷ்ணா இந்த காசை நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லி. அப்போ நன்றி ஐயா, எனக்கு உதவி செஞ்சாங்களுக்கு மிக்க நன்றி ஐயா. நான் அவ்வளவு கஷ்டப்பட்டேன். நான் நம்ம கும்பிட்டு சொல்லுவாங்கண்ணா, எனக்கு நன்றி. ஏன்னா நான் படுற கஷ்டத்துக்கு அவங்க செய்ததே அவங்க கடவுள். எனக்கு வேறு ஒன்றும் இல்லை, கடவுளாக தமந்திருக்காங்க அவங்க. நீங்களும் தானே ஐயா, வேற ஒன்றும் இல்லை. அந்த நம்பர் தந்த பொடியனை முதலாவது நான் போட்டுவேன். வேற நம்பர் தந்த பொடியனும் எனக்கு ஒரு கடவுள் தான், நீங்களும் ஒரு கடவுள் தான். வேற ஒன்றும் இல்லை எனக்கு. இல்லாட்டி ஐயா நேற்று இந்த நம்பர் என்ன எனக்கு கிடைச்சிது கிடைச்சோடைய. இப்போ நீங்கள் வந்து இந்த வாழ்கிற வாழ்க்கையில் ஒருவருக்கு வந்துட்டு தீங்கி நினைக்காம பாவம் செய்யாமல் வாழ்ந்தீங்கன்னா ஏதோ ஒரு நாள் ஏதோ ஒரு கட்டத்தில் வந்து உங்களுக்கு அதுக்கான ஒரு பலன் கிடைக்கும். இல்லாட்டி நான் நினைச்சு கூட இருக்கலையா, நீங்கள் வருவீர்கள் இப்படி செய்வீங்கள்னு நான் நினைச்சு கூட. நீங்களும் எனக்கு உண்மையாக கடவுள். ஆனால் இவர்கிட்ட குரலை வந்து பார்த்தா இவர் இந்த TM சௌந்தரராயன் இருக்காரானே, உங்களுக்கு தெரியும் அவர்கிட்ட குரல் சரியா? அவர்கிட்ட குரலை கேட்குமா போல, அவர்கிட்ட பாட்டு தான் கேட்டுருங்க. அவர் கதைச்சு கேட்டதில்ல. இப்போ நீங்கள் பக்கத்து அவர் கதைக்கிற மாதிரி கிடையாது. ஒரு பாட்டு உண்டு, அவர்கிட்ட பாட்டு ஒன்று படிக்கிறாங்க. ஒரு பாட்டுன்றது எனக்கு அவ்வளவு புரியாது. சும்மா ஒரு பாட்டு கதைக்கிற அளவில் பாட மாட்டோம். கதைக்கிறேன் நான் இவ்வளவு தூரம் வந்தேனான்னு எனக்காண்டி ஒரு பாட்டு இல்லை 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 என்னால் பாட இயலாமவனே தெரியாது. சரி சரி சரி, குழம்பக்கூட பெம்பலா கேட்குறதானே டக்குன்னு கோவிக்கிறீங்க நீங்கள். நான் கோவிக்கல, பாட தெரியாது. கதைன்ற கூட கதைப்பேன். இல்லை உண்மையிலே வந்து ஐயாவால் கதைக்கிறதே வந்து சரியான கஷ்டமாக தான் இருக்குமேன்னு சொன்னால் அவர் உண்மையிலேயே முதலே சொல்லியிருந்தார். நான் வந்து 3 நேரம் சாப்பிட்டாலே நான் வந்துட்டு தைரியமாக இருப்பேன். அதுதான் பிரச்சனை, அதுதான் கூடுதலான பிரச்சனை. அவர் ஐயா வந்து 3 நேரம் சாப்பாடு இல்லாம தான் இருக்கிறார். ஒரு நேரம் சாப்பாடு ஐயா, ஒரு நேரம் நான் சமைச்சேன்னு சொன்னேன். அந்த சாப்பாடு அவங்கட அடுப்பில் இன்னும் தானே இருப்பேன். ஹோட்டலில் வேணும் என் கேஸ் எடுப்பவங்கட இல்லை இதுதான் அதையும் 2 பேர் அங்கால அதுகள் அந்த பிள்ளையை கொடுத்தா நான் இஞ்சாலாவே இருக்கு தானே செய்யறேன். இப்போ காலமே என்ன தண்ணி சொத்த தேங்காயை திருவி கரைச்சி
அப்போ நீங்கள் ஒன்று செய்யுங்க. இன்றைக்கு இனி டைம் வராதானே, நாளைக்கு மதியம் மாதிரி ஒரு நல்ல சாப்பாடு உண்டு. நாங்கள் அந்த காசில் சமைச்சு ஐயாவுக்கு மகளுக்கு அவாட உங்களோட தங்கச்சிக்கு எல்லாருக்கும் கூப்பிட்டு கொடுத்து சந்தோஷமாக சாப்பிடுங்க. நெக்ஸ்ட் டைம் நாங்கள் வரும்போது இந்த ஏரியா சுற்றி காட்டுங்க தம்பி. அப்படியே இருக்கா இந்த வீடு யாட்டக்கா? தங்கச்சி. இந்த வீடு தங்கச்சி. இந்த வீடு உங்களோட தங்கச்சி. அந்த வீடு அது அப்பாட. அது அப்பாட வீடு. ஓகே. மற்றது அது தங்கச்சி. அதுவும் தங்கச்சி. உங்களை சௌரங்கள்லாம் உங்களை சுற்றி இருக்காங்களேண்ணே. ஸோ எல்லாருக்கும் நாங்கள் ஏதாவது ஒரு சின்ன சின்ன உதவிகள் என்றாலும் செய்யக்கூடிய மாதிரிக்கு வருவோம். இப்போ நீங்கள் எங்களை அடையாளம் கண்டு கால் பண்ணால நாங்கள் உங்களை சந்தித்து தந்துட்டு போகிறோமாக்கா. இப்போ உங்களோட சகோதரங்களுக்கு மட்டும் எல்லாருக்கும் அப்படி கொடுத்துட்டு போகிறது மழை இல்லையான்னு சொன்னால் வேறு வேறு ஆக்களும் இருப்பாங்க. நாங்கள் அப்படின்னு சொன்னால் பார்த்து ஒரு நிவாரணம் மாதிரி நாங்கள் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறோம் கொஞ்சம் குடும்பத்திற்கு. யார் ஜிஎஸ் இருக்குல்ல? ஜிஎஸ்சி நந்தினி ஜிஎஸ். எத்தனை குடும்பம் இருக்கும் சுமாராக இருக்கும்? இதுக்குள்ளையாவே ஒரு 100 குடும்பம் வரும். 100 குடும்பம் இருக்கும். 100 குடும்பம் வரும். இந்த ஏரியாக்குள்ளையா சொல்கிறேன். என்னன்னு சொன்னால் இப்போ 100 குடும்பம் மண்டைக்குள்ளே இப்போ 100 குடும்பம் இப்போ உங்களை மாதிரி இருந்தால் எங்களுக்கும் சந்தோஷமா இருக்கும். உண்மையாக வசதிப்பட்டவங்களுக்கு அந்த உதவிகள் போய் சேரக்கூடாது. உண்மையிலேயே ஐயா கஷ்டப்பட்ட ஆக்களுக்கு தான் நாம் எடுக்கிறேன்டா. அங்கே நீங்கள் நாங்கள் எடுக்கிறது இதே மாதிரி நிலைமை இப்படி தண்ணி பிடிச்சிட்டு ஆக்களை நான் சொல்கிறோம். 1 2 3 4 5 6 அப்போ அப்படி என்றோட உங்களோட பிள்ளைகள் மட்டும்தான் சொல்லுவோம். அது அங்காடி நான் 8 9 10 குடும்பம். நீங்கள் 10 குடும்பம். சரி 10 நாங்கள் இன்னும் கொஞ்சம் மெடிசன் எல்லாம் சேர்த்து ஒரு நிவாரணம் மாதிரி பார்ப்போம். சரியா? அப்போ நாங்கள் கிளம்பட்டுமோ தம்பி? வரட்டியா? இந்த இங்கிலீஷை நான் வாழ்க்கையில் மறக்க மாட்டேன். சரிதானே? அதே மாதிரி தங்கச்சி வரட்டே. மை நேமிஷாக தான் இருக்கும் போல இருக்குது. படிங்க. சரிதானே? அம்மா கொப்பி வாங்கி தருவா. நாங்கள் நெக்ஸ்ட் டைம் வரும்போது பார்ப்போம். ஏன்னா நாங்களும் ஏதாவது செஞ்சு தருவோம். உங்களுக்கு தெரியும் நாங்கள் முந்தி நிறைய காசுகள் கொடுக்குறோம் நாங்கள். அப்போ நான் யோசிச்சிருக்கேன் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ ஒரே குடும்பத்துக்கு கொஞ்சம் கூடிய அமௌண்ட்டை கொடுக்குறத விட அதை பிரித்து ஒரு அளவாக எல்லாருக்கும் கொடுத்தா சந்தோஷப்படுவாங்கன்னு சொல்லி அதால் அக்காவுக்கு நாங்கள் 25,000 தந்திருக்கோமாக்கா. அடுத்த முறை வரும்போது எனக்கு தொழிலுக்கு ஒரு தாங்கய்யா. தொழில் தான் எனக்கு முக்கியம். சரி பார்ப்போம். ஏதாவது ஒரு வகையில் முயற்சிப்போம். சரி தானே? இப்போ நாங்கள் சந்தோஷம் கண்ணா. எனக்கு சந்தோஷம். நீங்கள் கடவுள்னு தான் நான் சொல்லுவேன் ஐயா. நீங்கள் சிரிச்சு காட்டுங்க அவருக்கா. இருக்கிறேன். சரி அப்போ ஓகே. நாங்கள் அப்போ இதோட முடிச்சுக்கொள்வோம். சந்தோஷம். இந்த வீடியோ சம்மந்தமான கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.